ராமராமா, மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாசரக விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி பஞ்சமி திதி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் யோகா விஷ்கம்ப யோகா பவகரணம் ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பாவத்தை போக்க பிராயச்சித்தம் செய்வது எந்த அளவிற்கு பலனை தரும்? அதாவது ஒரு பாபம் பண்ணினா அந்த பாபத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு. அந்த பாபத்தினுடைய பலனை அனுபவிச்சு நாம் அந்த பாபத்தை போக்கடிச்சுக்கலாம். பாபத்தினுடைய பலன் துக்கம் அப்படின்னா துக்கம்தான் பாபத்தினுடைய பலன், அதுல ஒன்றும் சம்சயமே கிடையாது. ஆனா எந்த பாபத்துக்கு எந்த துக்கம்னு நம்மளுக்கு தெரியாது. அது இந்த ஜென்மால வருமா அடுத்த ஜென்மால வருமானு தெரியாது. இந்த பாபம் பண்ணினா இந்த துக்கம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். உனக்கு பெரிய ரோகம் வந்திருக்கு அப்படின்னா, சுகர் வருது அப்படின்னா எந்த பாபத்தினால இது வருது, பிபி வருது அப்படின்னா எந்த பாபம் பண்ணதுனால இப்ப வருது, தோல் வியாதி வருது எந்த பாபம் பண்ணினா இந்த வியாதி வரும்லாம் சொல்லும், சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். ஆனா எந்த ஜென்மால அந்த பாபம் நாம் பண்ணியிருக்கோம்னு எப்படி தெரியும்? இந்த ஜென்மால பாபம் பண்ணது இந்த ஜென்மாலே அனுபவிக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. இப்ப எத்தனையோ ஜென்மால நாம் பாபம் பண்ண பலனை இந்த ஜென்மால அனுபவிப்போம், இல்ல இந்த ஜென்மால பண்ண பாபத்தினுடைய பலனை இந்த ஜென்மால அனுபவிக்கலாம், சொல்ல முடியாது. அது இதமித்தம்னா அது பகவானுடைய சங்கல்பம், பகவத் சங்கல்பம். அது பாபத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு, அதுதான் பிராயஷ்சித்தங்கள். இந்த பாபம் நீ பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா உனக்கு இந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு இந்த செயல்களை பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா வெறும பாபத்தை பண்ணிட்டு திமிரா தெனாவட்டா பிராயஷ்சித்தம் பண்ணா பாபம் போகாது. வாஸ்தவிகமா மனசால வருந்தணும். பஷ்டாத்தாபம்னு பேர் அதுக்கு. பஷ்டாத் தாபகா, பிற்பாடு வருத்தப்படுறதுக்கு தான் பஷ்டாத்தாபம்னு பேரு. இப்படி ஒரு செயலை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருத்த எனக்கு, கோபத்துல பண்ணிவிட்டேனே, ஆசையில இப்படி பண்ணிவிட்டேனே, தவறு பண்ணிவிட்டேனேன்னு தன்னை தானே வருத்திக்கணும். இப்படி வருத்தப்படணும். வருத்தப்பட்டு எப்படியாவது இந்த பாபத்திலிருந்து நான் விலகணுமே, பிராயஷ்சித்தம் தேடிக்கணுமே, இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு மனோநிலைமையில இருந்துண்டு அவன் இந்த பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டிக்கணும். பல பிராயஷ்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையோடு இவன் பிராயஷ்சித்தத்தை பண்ணினான்னா கட்டாயம் அந்த பாபம் முழுமையாக தீரும். ராம்ராம்.